Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 70, Aaron's Altar Part 2. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 70வது பிரசன்டேஷன். ஆரோனின் பலிபீடம் பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். அப்பா பிதாவே தகப்பனே, இப்போ கிருபையாகிய நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுத்து வருகிறீர் தகப்பனே. கடைசி காலத்தில் இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. மாபெரும் தீர்க்க தரிசன சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்து கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்கள் சித்தப்படுவதற்காக இந்த செய்திகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரின் உதவியை பேசப்போகிற என்னோடு நீர் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரின் உதவியை எனக்கு கொடுத்தருளும் தகப்பனே. என்னை நான் குறைத்து கொண்டு உடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தாரும் தகப்பனே. கேட்கிற யாவரும் இதை உதாசீனமாக விட்டுவிடாது படிக்க இதோடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன். நாம் ஆரோனின் பலிபீடம் பகுதி 1 ஆரோன் அவர் செய்த இந்த தவறு அது கடைசி உலக இறுதியிலே அது எப்படி முடிய போகிறது என்று நாம் பார்த்தோம். தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற் கொண்டு தம்முடைய சபைக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேலில் நடந்த ஒவ்வொரு சரித்திரமும் கடைசி காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே நடந்த அந்த ஆராதனை, கள்ள ஆராதனை மறுபடியுமாக சபையிலே நடக்க இருக்கிறது. அதை குறித்து தான் சென்ற ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்த்தோம். ஆரோன் அவர் முதலாவதாக ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பலிபீடத்தை செய்கிறார். அதுக்கப்புறம் ஜனங்களை பண்டிகைக்காக அழைக்கிறார். நாளைக்கு இது தேவனுடைய பண்டிகையாக இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். இது எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்றால், இந்த வார்ப்பித்த விக்கிரகம் அது மிருகத்தினுடைய சொரூபம் கடைசி காலத்தில் பண்ணப்பட்டு வருகிறது. சபையும் அரசும் ஒன்று சேர இருக்கிறது. அப்படி சேர்ந்து விட்ட பிற்பாடு ஆராதனை பலிபீடம் அவர் கட்டுகிறார். அந்த பலிபீடம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவது, பொய்யான ஆராதனை, ஞாயிறு ஆசரிப்பு ஆராதனை செலுத்துவதற்கு ஒப்பாக இருக்கிறது. இதை ஆரோன் சபையில் இருக்கிற தலைவர், அவர் ஒரு தலைவர், அவர் ஜனங்களை இப்படி விழ செய்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதை குறித்து தேவன் அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். மலையின் அடிவாரத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இதை என்னவென்று சொல்கிறார் என்று யாத்ராகமம் 32:7 நாம் பார்ப்போம். 7-8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்படி அவர்கள் செய்கிறதுனாலே, தேவனுடைய வழியை விட்டு விலகுகிறதுனாலே அவர்கள் தங்களை கெடுத்து கொள்கிறார்கள் என்று தேவன் சொல்கிறார். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள், என் ஜனங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. ஏனென்றால் தேவன் சொன்ன வழியை பின்பற்றி நடக்கும் போது மாத்திரமே அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்கள். 32:8வது வசனம், அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் என்று சொன்னார்கள் என்றார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவன் ஒரு வழியை வகுத்தார். அந்த வழியிலே அவர்கள் நடக்க வேண்டும். அந்த வழி 10 பிரமாணம். அந்த 10 பிரமாணத்தை மலையிலே அவர்களுக்கு கொடுத்தார். சகல ஜனங்களும் அதை கேட்டார்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளையும் அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட பொழுது கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மிக சீக்கிரமாக அந்த வழியை விட்டு விலகினார்கள்.
த வே ஆஃப் த லார்ட். தேவனுடைய வழியை விட்டு விலகும் பொழுது அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிறதற்கு தகுதி இல்லாமல் போகிறார்கள். அதே மாதிரி நம்முடைய சரித்திரத்திலே தேவன் 2 பலகைகளை கொடுத்தார் அவர்களுக்கு. நமக்கு 2 சார்ட்ஸ், தீர்க்கதரிசன சார்ட்ஸ்களை, என் பின்னால் இருக்கிற இந்த 2 சார்ட்ஸ்களையும் தேவன் கொடுத்தார். அதை நாம் 1863ஆம் ஆண்டு வரைக்கும் பின்பற்றி வந்தோம். அதனால் நாம் தேவனுடைய ஜனமாக இருந்தோம். ஆனால் 1863ஆம் ஆண்டிலே நாம் தேவனுடைய ஜனமாக இராதபடிக்கு நம்மை குறைத்து கொண்டோம். நியாயாதிபதிகள் 2:17. அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். இங்கே தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிதாக்களை குறித்து பேசுகிறார். இஸ்ரவேலுடைய பயனீர்ஸ், பிதாக்கள், அவருடைய பிதாக்கள் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். தேவன் விதித்த வழியிலே அவர்கள் நடந்தார்கள். ஆனால் இவர்கள் அதற்கு பின்னாடி வந்த வம்சத்தார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த நடந்த வழியை, யார் நடந்த வழியை? பயனீர்ஸ், அவர்கள் முன்னோர்கள் நடந்த வழியை விட்டு விலகி அவர் பயனீர் செய்த போல அவர்கள் செய்யாமல் போனார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். அதே மாதிரி நம்முடைய காலகட்டத்திலும் நம்முடைய பயனீர்ஸ்க்கு தேவன் 1840 44 வரைக்கும் மிகப்பெரிய சத்தியங்களை கொடுத்தார். இந்த 2 சார்ட்ஸ்களை கொடுத்தார். இதிலிருந்து நாம் வழிவிட்டு விலகி போனோம். அதனால் நாம் தேவன் நம்முடைய பயனீர்ஸ்க்கு வைத்த அந்த வழியை விட்டு விலகி நாமும் சோரம் போனோம். ஏசாயா 28:5-6. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு எப்படி இருப்பார்? இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இருப்பார் என்றால், அவர் மகிமையான கிரீடமாய் இருப்பார். அவர் அலங்காரமான முடியாக இருப்பார். அவர் அவர்களுக்கு சகல ஞானத்தையும் அவர்களுக்கு போதிப்பார். அதனால்தான் ஞானத்தின் ஆவியாக அவர் இருப்பார். அவர் அவர்களுடைய பராக்கிரமாக இருப்பார். ஆனால் இது எது வரைக்கும் என்றால், தேவன் விதித்த வழியில் நடக்கும் பொழுது மாத்திரமே அவர் இவ்வாறு பராக்கிரமாக, அலங்காரமான முடியாக, மகிமையாக இருப்பார். ஆனால் அந்த வழியை விட்டு நாம் விலகும் பொழுது இது சாத்தியம் கிடையாது. ஏசாயா 28:7. அவர்கள் அப்படி நடந்தார்களா? நடக்கவில்லை. ஏன் என்று ஏசாயா சொல்கிறார். ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சை ரசத்தால் விழுக்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாய தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். இவர்களுக்கு தேவன் மகிமையாக இருப்பார், தேவன் பராக்கிரமாக இருப்பார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், திராட்சை ரசத்தினால் மயங்கினார்கள், மதுவால் இவர்கள் மயங்கி போனார்கள். யார்? இஸ்ரவேல் வம்சத்தார், இஸ்ரவேல் தேசத்தார். அவர்கள் இந்த திராட்சை ரசத்தை, இந்த மதுபானத்தை பருகினதினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தேவனை விட்டு வழி தப்பி போகிறார்கள், மோசம் போகிறார்கள், இடறுகிறார்கள் என்று ஏசாயா நமக்கு எழுதுகிறார். நம்முடைய காலகட்டத்திற்கு நாம் எதற்கு எப்படி இடறினோம் என்றால், ஒரு முக்கியமான ரீசன், நாம் இடறினதற்கு முக்கியமான பாயிண்ட்
எங்கே இடறினோம் என்றால், வேதாகமத்தை ஆராய்வதற்கு தேவன் 14 ரூல்ஸை வில்லியம் மில்லரை கொண்டு தேவன் சபைக்கு கொடுத்தார். இவ்வாறு தான் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்று வில்லியம் மில்லர் சொன்னார். அதை அம்மையாரும் சகல பயணியர்ஸும் ஏற்றுக்கொண்டு வேதாகமத்தை இவ்வாறு தான் ஆராய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை விட்டு கத்தோலிக்க மதம், புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினர்கள் வேதத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் எவ்வாறு ஆராய்கிறார்களோ அந்த மெத்தடை நம்முடைய சபையினர் நாம் அதை தெரிந்து கொண்டோம். அதை தெரிந்து கொண்ட காரணத்தினாலே நாம் அவர்களுடைய எதிலிருந்து வெளியே வந்தோமோ, பாபிலோனிலிருந்து வெளியே தேவன் நம்மை அழைத்தார். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு தேவன் சபையை அழைத்தார். மறுபடியுமாக நாம் அந்த இருளுக்குள்ளாக சென்று விட்டோம். அதனால் 14 ரூல்ஸ், வேதாகமத்தை இவ்வாறு தான் ஆராய வேண்டும் என்று இந்த 14 ரூல்ஸ் தெரியாத காரணத்தினால தற்கால சத்தியம் சபைக்கு புரியவில்லை. 2001ஆம் ஆண்டு தீர்க்க தரிசனத்தில் என்ன நடந்தது என்று சபைக்கு புரியவில்லை. தேவன் இப்பொழுது பரலோகத்திலே என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார் என்று ஜனங்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் வேதத்தை இவ்வாறு தான் ஆராய வேண்டும், இவ்வாறு தான் படிக்க வேண்டும் என்று தேவன் கொடுத்த விதியை நாம் அகற்றிவிட்டு சொந்தமான ஒரு முறையில் நாம் வேதாகமத்தை படிக்கிறதுனால நமக்கு இது புரியாமல் இருக்கிறது. யாரெல்லாம் தேவன் விதித்த விதியிலே இந்த வேதாகமத்தை ஆராயாமல் தேவன் எவ்வாறு வேதாகமத்தை படிக்க வேண்டும், எந்த வழியை நம்முடைய பயணியர்ஸ் கொடுத்தாரோ அதை யாரெல்லாம் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்களை வேதாகமமும் ஏசாயா தீர்க்கதரிசி இப்பொழுது நாம் வாசித்தோம். அவர் என்ன என்று குறிப்பிடுகிறார் என்றால், ட்ரங்கட்ஸ், மதுபானத்தினால் மதி மயங்கினவர்கள் என்று ஏசாயா குறிப்பிடுகிறார். ஏசாயா 30:1, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், இவர்கள் ஏன் இப்படி மதிமயங்கி இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் அந்த மதுவை தாகினதினாலே பானம் பண்ணினார்கள். அந்த மதுவை பானம் பண்ணினதினாலே இவர்கள் தங்களுடைய சொந்த ஆலோசனையின்படி நடக்கிறார்கள். தேவன் விதித்த வழியை விட்டு, தேவன் எப்படி வேதாகமத்தை ஆராய வேண்டும், என்ன தீர்க்க தரிசனம் எப்படி தீர்க்க தரிசனத்தை ஆராய வேண்டும் என்று கொடுத்த வழியை விட்டு விலகி தங்களுக்கு சொந்த ஆலோசனையை அவர்கள் செய்கிறார்கள். நோ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறது. கொஞ்சம் பின்னாடி சென்று ஏசாயா இதே மாதிரி இன்னொரு வசனத்தை கொடுக்கிறார். ஏசாயா 29:1, தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும். இங்கே அரியேல் என்கிற நகரம், இது எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. அப்போ எருசலேம் நகரத்தில் வாழ்கிற ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு ஐயோ. ஏன் தேவனுடைய ஜனங்களுக்கு ஐயோ? ஏசாயா 30வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்தோம். ஏசாயா 29 1வது வசனம் வாசித்தோம். இப்போ இன்னும் பின்னாடி சென்று ஏசாயா 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் வாசிக்க இருக்கிறோம். இவை அனைத்துமே ஒரே தரிசனத்திலே ஏசாயா காண்கிறார். ஒன் விஷன். இவை அனைத்துமே ஒன்றாக இருக்கிறது. இவர்களுக்கு ஏன் ஐயோ, இவர்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் வருகிறது என்று ஏசாயா 28:1 ஏசாயா நம்ம குறிப்பிடுகிறார். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம். பெருமையான கிரீடம் என்பது லீடர்ஷிப், சபையினுடைய தலைமைத்துவத்தை குறிப்பிடுகிறது. அவர்களுக்கு ஐயோ. ஏனென்றால் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். மதுபானத்தினால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே. இவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த மதுவை தாகினார்கள், அதாவது பருகினார்கள், தாகுகிறார்கள், பருகுகிறார்கள். தேவன் கொடுத்த அந்த 14 ரூல்ஸ், தேவன் கொடுத்த அந்த 14 ரூல்ஸை விட்டு வழி விலகி இவர்களும்
புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள், கத்தோலிக்க சபையினர்கள் வேதாகமத்தை ஆராயும் முறையை இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் பண்டைய இஸ்ரவேலர்கள் எவ்வாறு விழுந்தார்கள், அவர்கள் எவ்வாறு விழுந்தார்கள் என்பதை நாம் படித்தோம். அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் விழுகிறார்கள். எப்படி அவர்கள் தேவன் விதித்த வழியை விட்டு விலகி 10 பிரமாணத்தை வழி விலகினார்களோ, அதே மாதிரி தேவன் விதித்த வழியை விட்டு விலகுகிறதுனாலே அந்த 14 ரூல்ஸை நம்ம பக்கத்தில் வைக்கிறதுனாலே, அதை அகற்றி விடுகிறதுனாலே அவர்களும் இந்த இஸ்ரவேலர்கள் போல வீழ்ந்து போகிறார்கள் என்று அம்மையார் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இந்த 14 ரூல்ஸை படிக்க முடியாதனால, இதை புரிந்து கொள்ள முடியாமல், இதை தெரியாமல் இருக்கிறதுனால ஹேபகுக் 2 டேபிள்ஸ் என் பின்னாடி இருக்கிற இந்த 2 சார்ட்ஸ் புரிய வராது. தேவன் ஒரு வேதாகமத்தை எவ்வாறு ஆராய வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். அதை கிரமமாக ஆராய்கிறவர்களுக்கு மாத்திரமே சத்தியம் புரிய வரும். அப்போ இந்த 2 டேபிள்ஸ் ஏன் சபைக்கு புரியவில்லை என்றால், தேவன் விதித்த வழி, வேதாகமத்தை ஆராய்கிற வழியை மறைக்கிறதுனால இது நடக்கிறது. இப்போ இந்த 2 சார்ட்ஸ் எனக்கு புரியவில்லை என்றால், எனக்கு 2001 செப்டம்பர் 11 என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, கடைசி காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியாமல் போய்விடும். அதே மாதிரி இஸ்லாம் வேதத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது, வேதாகமத்தில் இஸ்லாமின் பங்கு என்னவென்று எனக்கு தெரியாது. எக்கால சத்தம் என்ன, எக்கால சத்தத்தில் நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. இந்த தீர்க்க தரிசனம் அனைத்திற்குமே அடித்தளமாக தேவன் அந்த 14 ரூல்ஸ், வில்லியம் மில்லர் ரூல்ஸ், அந்த 14 ரூல்ஸை நாம் புரிந்து கொள்ளாமல் போனது காரணம். அப்போ 2001 பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார் என்று எனக்கு தெரியவில்லை என்றால், கடைசி காலத்தில் எனக்கு பின்மாறி ஊற்றப்படுமா? ஊற்றப்படாது. அது அநேக இடங்களில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ள மனதில்லாதிருக்கிறேன். ஏசாயா 30:8, இப்பொழுது நீ போய் பிற்காலத்திற்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புத்தகத்தில் வரை. இங்கே ஏசாயாக்கு தேவன் சொல்கிறார், நீ என்ன செய், ஒரு பலகையில் எழுது, ஒரு புஸ்தகத்தில் வரை. பலகையில் எழுத வேண்டும், அதை மறுபடியும் புஸ்தகத்தில் எழுத வேண்டும். இதை எதை குறித்து ஏசாயா பேசுகிறார் என்றால், அவர் 10 பிரமாணங்களை குறித்து பேசுகிறார். 10 பிரமாணங்கள் முதலாவது பலகையிலே எழுதப்பட்டது, அது மறுபடியும் புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. இது பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது மறுபடியும் எங்கே எழுதப்படுகிறது? பலகையிலே எழுதப்படுகிறது. எப்படி? ஆபகுக் 2ஆம் அதிகாரத்தில் நீ புஸ்தகத்தில் எழுதினதை நீ எங்கே எழுத வேண்டும்? மறுபடியும் பலகையில், 2 பலகைகளிலே நீ எழுத வேண்டும். இந்த ஆபகுக் 2 டேபிள்ஸ், இந்த தீர்க்க தரிசனங்களை கொண்டு தேவன் சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு ஒரு உடன்படிக்கை செய்தார். யாரெல்லாம் விசுவாசத்தினாலே இந்த தீர்க்க தரிசனங்களை கண்டார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், விசுவாசம் மூலியமாக தேவன் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்திற்கு 1844 சென்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவர் சென்றார். அவர்கள் பின்பற்றி சென்றார்கள். இந்த தீர்க்க தரிசனங்களை வைத்து தேவனை அவர்கள் பின்பற்றி சென்றார்கள். இப்பொழுது அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்றார்கள். ஆனால் யாரெல்லாம் அவரை பின்பற்றவில்லையோ அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்கு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெபம் தேவனுக்கு சென்று சேரவில்லை. தேவன் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்று தெரிந்தால் ஒழிய நான் தேவனை பின்பற்ற முடியாது. அப்போ எனக்கு தேவன் செய்கிற பணி எனக்கு தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்கிறேன் என்றால், ஒரு பொய்யான ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன். நான் ஏறிருக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு எட்டவில்லை. அப்படி அம்மையார் அதை குறித்து எழுதும்போது, யாரெல்லாம் அவ்வாறு ஜெபம் செய்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை யார் கேட்டு யார் உத்தரவு கொடுக்கிறார்கள்? சாத்தான் அதை கேட்டு உத்தரவு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே தேவன் ஒரு நபரை, ஒரு ஜனத்தை அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இல்லையா என்று சோதிக்கிறதற்கு 10 பிரமாணத்தை கொடுத்தார். அந்த 10 பிரமாணம் தேசத்தில் உள்ள ஜனங்கள் தேவனை பின்பற்றுகிறார்களா இல்லையா என்று அது தெரியப்படுத்தும்.
தற்காலத்திற்கு நம்முடைய ஆவிக்குரிய சபைக்கு ஹேபகுக் 2 டேபிள்ஸ். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை, இந்த தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொண்டு இந்த சாட்சியை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் தேவனை விட்டு வழி விலகாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு 2 கற்பனைகளை கொடுத்த 10 கற்பனை, நமக்கு ஆவிக்குரிய இந்த 2 சார்ட்ஸ். ஏசாயா 30:9, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய ஜனங்கள். ஏன் அவர்கள் இப்படி சோரம் போகிறார்கள் என்றால், அவர்கள் வேதத்தை கேட்க மனதில்லை, 10 பிரமாணத்தை கேட்க அவர்களுக்கு மனதில்லை, பிதாக்களுடைய வழிகளை கேட்க அவர்களுக்கு மனதில்லை. இப்பொழுது இந்த டேபிள்ஸ், தீர்க்க தரிசனம் நமக்கு அவசியம் கிடையாது. தேவனுடைய 10 பிரமாணம் போதும், தேவன் எங்களை வழிநடத்துகிறார் என்று சுய நீதி அங்கே வெளிப்படுகிறது. ஆனால் தீர்க்க தரிசனத்திலே நாம் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு 10 பிரமாணத்தை கொடுத்தார், நமக்கு 2 சார்ட்ஸ்களை கொடுத்தார். இதன் வழியாக தான் தேவனை நான் ஆராதிக்க வேண்டும். தேவன் விதித்த வழியை விட்டு வேறே வழியிலே நான் தேவனை ஆராதித்தேன் என்றால் அது ஒரு வீணான ஆராதனையாக இருக்கிறது என்று புரிந்து கொண்ட ஒவ்வொரு நபரும் அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் ஏன் வழி விலகுகிறார்கள் என்றால், இதை கேட்க மனதில்லை. ஒரு பெரிய காலமாக, அநேக காலமாக ஒரு சத்தியத்தை பின்பற்றி வருகிறார்கள், ஒரு சத்தியத்தை பின்பற்றி வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு இன்னும் அதிக வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது, இது ஒரு பொய்யான போதனையாக இருக்குமோ என்று. ஏனென்றால் தேவன் ஆதியிலே அவர் என்ன செய்தார், எவ்வாறு சபையை நடத்தினார் என்ற அந்த அறிவு இல்லாததினாலே அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அதே மாதிரி அவர்களுக்கு கேட்க மனதில்லை. செல்ஃப் சஃபிஷியன்சி, இது போதும் என்கிற மனது. நம்முடைய அறிவு குறுகினது, நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமிக்கு சென்ற பிற்பாடு கூட நாம் கற்றுக்கொண்டே தான் இருப்போம். தேவனை குறித்த அறிவு அது ஒருபோதும் நிறைவடையாது. நாம் கற்றுக்கொண்டே இருப்போம் தேவனை குறித்து என்கிற மனதுடையவர்கள் தேவன் ஒவ்வொரு காலத்திலும் அதிக வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏசாயா 30:10, இவர்கள் தீர்க்க தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும். இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதை கேட்க மனது கிடையாது. அதை கேட்க மனதில்லாதனால ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாக எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் இருங்கள், தரிசனம் காண வேண்டாம். தரிசனம் என்ன? இந்த ஹேபகுக் 2 டேபிள்ஸ். தேவன் தீர்க்க தரிசனத்தை குறித்தார், இதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு வேண்டாம், இந்த தீர்க்க தரிசனம் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். யதார்த்தமாக எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லாதிருங்கள். 14 ரூல்ஸ், வேதாகமத்தை ஆராய்கிற இந்த ரூல்ஸை பற்றி எங்களுக்கு சொல்லாதிருங்கள். யதார்த்தமாய் இதை எங்களுக்கு சொல்லாது இருங்கள். எங்களுக்கு இதமான சொற்களை சொல்லுங்கள். தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் எங்களை நேசிக்கிறார், தேவன் எங்களை மன்னிக்கிறார், தேவன் கிருபையாகவே இருக்கிறார், அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் என்கிற போதனை மாத்திரமே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாக்கோபுக்கு அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிற போதனை வரும் பொழுது அதை கேட்க அவர்கள் மனதில்லாதிருக்கிறார்கள். ஏசாயா 30:12, நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். இங்கே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வெறுக்கிறார்கள், தேவன் வகுத்த வழியை அவர்கள் வெறுக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பொய்யை சார்ந்து கொள்கிறார்கள், இடுக்கமும்
தாறுமாறும் செய்கிறார்கள். அதாவது சத்தியத்தை விட்டு வழி விலகிறதுனால பொய்யை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை பொய்யை ஏற்றுக்கொள்வது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், இந்த 14 ரூல்ஸை விட்டுவிட்டு சபை எதை ஏற்றுக்கொண்டது என்றால் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தட். ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிக்கல் மெத்தடை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தீர்க்க தரிசனத்தை இந்த முறையிலே அவர்கள் ஆராய்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் தற்காலத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று புரிய வரவில்லை. அதனால் தேவன் அவர்களுக்கு சொல்கிறார், இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்த்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும், அவர்களுக்கு ஒரு சுவர் இருக்கிறது, அந்த சுவர் இடிந்து விழ இது காரணமாக இருக்கிறது. இந்த சுவர் எதை குறிக்கிறது என்றால் சர்ச் அண்ட் ஸ்டேட். இந்த மதமும் அரசியலும் இது இணையக்கூடாது. இதை ஒரு சுவர் தடுத்து நிற்கிறது. இந்த சுவர் இடிய போகிறது, அதில் வெடிப்பு வந்திருக்கிறது, அதனால் அது இடிய போகிறது என்று தேவன் சொல்கிறார். பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு இந்த சுவர் கற்பனை, கட்டளை. அதை இவர்கள் கீழ்ப்படியாமல் போகிறதுனால அதில் வெடிப்பு வந்து அது விழுந்து போனது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சபைக்கு, மாடர்ன் இஸ்ரவேல் ஆவிக்குரிய சபைக்கு அவர்கள் இந்த கட்டிடம் விழ இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் மிக சீக்கிரமாக வரப்போகிறது என்று இது குறிக்கிறது. ஏசாயா 30:14 அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்கலத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எரிகிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொல்லுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். இப்படி ஞாயிறாசரிப்பு சட்டம் வந்து விடுகிறது. அப்படி வந்துவிட்ட பிற்பாடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் குயக்காலத்திலே ஒரு பானையில் என்ன இருக்கும் என்றால் தண்ணீர் இருக்கும், அடுப்பிலே நெருப்பு இருக்கும். இந்த அடுப்பில் இருக்கிற நெருப்பு, தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஞாயிறாசரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு இவர்கள் சென்று தண்ணீரை தேடுகிறார்கள், நெருப்பை தேடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தண்ணீரும் கிடைக்காது, நெருப்பும் கிடைக்காது. ஏனென்றால் இது ஞாயிறாசரிப்பு சட்டம் வரும் பொழுது கிருபையின் காலம் முடிவடைந்து விடும். அதுக்கப்புறம் இவர்கள் சென்று அப்பொழுது புரிந்து கொள்வார்கள், இந்த சத்தியத்தின் முக்கியத்துவத்தை தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், போய் பரிசுத்த ஆவியானவரை தேடுகிறார்கள். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நிறுத்திவிடுகிறார், அவர்களுக்கு கிடைக்காமல் போகிறது. இந்த வேதாகமத்தில் யாராவது இப்படி செய்தார்களா? செய்தார்கள். யார்? 10 கன்னிகைகள். இந்த 10 கன்னிகைகளே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு போய் என்ன தேடுகிறார்கள் என்றால், போய் இந்த மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிறார்கள். கிருபையின் காலம் முடிவடைந்து விட்ட பிற்பாடு அநேகர் அதை இந்த சத்தியங்களை காண்பார்கள். தேவன் இந்த சத்தியத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார் என்று அவர்கள் காண்பார்கள். அப்பொழுது அவர்கள் தேடுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை தேவன் அவர்களுக்கு அருள மாட்டார். அதனால் இப்பைய தேவன் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் விழுந்து போனீர்கள், ஆனால் திரும்பி என்னிடம் வாருங்கள். அதுதான் செய்தி. ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாய் இராமல், அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடிப்போவீர்கள், வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். தேவன் இப்படி நாம் வழி விழுந்து விட்டோம், நீங்கள் மனம் திரும்பினால் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் எங்கே விழுந்து போனோம் என்று உணர்ந்து கொண்டு மனம் திரும்பினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆனால் யாரெல்லாம் இப்படி தேவனிடம் திரும்ப மனதில்லாதிருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்று ஏசாயா சொல்கிறார் என்றால், அவர்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவார்கள். இந்த குதிரையின் மேல் ஏறி ஓடி போகிறது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், 1844 அக்டோபர் 22 50,000 பேர் காத்து கொண்டிருந்தார்கள் தேவன் வருகிறதற்கு. ஆனால் தேவன் வராத போது
அதில் இருக்கிற ஒரு பெரும்பால கூட்டத்தினர் என்ன செய்தார்கள் என்றால் ஓடி போனார்கள், விசுவாசத்தை விட்டு போனார்கள். வெறும் 50 பேர் மாத்திரமே இருந்தார்கள். அப்போ 50,000 பேரில் 50 பேர் என்றால் 1000 பேருக்கு ஒரு நபர். அப்போ இந்த கடைசி காலத்திலும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை பார்க்கும் பொழுது 1000 பேருக்கு ஒரு நபர் மாத்திரமே இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய வழியை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. Selected Messages, Book 2, 368. When the law of God is made void, the church will be shifted by fiery trials, and a larger proportion than we now anticipate will give heed to seducing spirit and doctrines of devils instead of being strengthened. When brought into straight places, many prove that they are not living branches of true vine, they bore no fruit, and the husbandman taketh them away. ஒரு நாள் வர இருக்கிறது, சபை அசைக்கப்படும் பொழுது அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். இது எப்பொழுது நடக்க இருக்கிறது என்றால், நியாயராசிரிப் சட்டம் வரும்பொழுது சபையிலே அநேகர் விழுந்து போவார்கள். சபையில் அநேகர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்திற்கும் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். இது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். அதே மாதிரி அந்த நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது என்ன நடக்கும் என்றால், யாரெல்லாம் தேவனோடு இணைக்கப்படாமல் இருக்கிறார்களோ, தேவனே மெய்யான திராட்சை செடி, நாம் கொடிகள், யாரெல்லாம் தேவனோடு இணைக்கப்படாது இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது எடுத்து போடுகிறார். அநேகர் தவறாக இப்பொழுது புரிந்து கொண்டு எவ்வாறு பேசுகிறார்கள் என்றால், சபையை விட்டு வெளியே செல்வது அவர்கள் தேவனோடு கட்டப்படவில்லை, அவர்கள் இந்த திராட்சை செடியிலிருந்து அவர்களே தங்களை அகற்றிக் கொள்கிறார்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் இது எப்பொழுது நடக்க இருக்கிறது என்றால், நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது சபையிலே 2 கூட்டம் இருக்கிறது. அந்த 2 கூட்டத்தை தேவன் இவ்வாறு பிரிக்கிறார். இதை குறித்து பேசும்போது யோவான் 15:1, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற செடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது சபையிலே கனி கொடுக்கிற செடி இருக்கிறது, கொடி இருக்கிறது, கனி கொடுக்காத கொடி இருக்கிறது. அப்போ தேவன் கனி கொடுக்காத கொடியை அகற்றி விடுகிறதினால் கனி கொடுக்கிற கொடி இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்கும். அப்போ நியாயராசிரிப்பு சட்டம் வரும் பொழுது சபையில் இருக்கிற இந்த புத்தி இல்லாத கனிகைகளை தேவன் அகற்றி விடும் பொழுது புத்தியுள்ள 144,000 பேர் வெளியே சென்று இந்த சத்தியங்களை உரத்த சத்தமாய் சொல்கிறார்கள், அநேக கனிகளை கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சர்ச் மிலிட்டன்ட், சர்ச் ட்ரையம்ஃபன்ட் என்று நமக்கு தெரியும். இப்பொழுது சபையினுடைய கண்டிஷன் சர்ச் மிலிட்டன்ட், தேவனுக்கென்று போராடி கொண்டிருக்கிற, யுத்தம் செய்து கொண்டிருக்கிற சபையாக இப்பொழுது இருக்கிறோம். சபையிலே சர்ச் மிலிட்டன்ட்டிலே அநேகர் அவர்கள் புத்தியுள்ள கனிகள் இருக்கிறார்கள், அநேகர் புத்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சர்ச் ட்ரையம்ஃபன்ட், நியாயராசிரிப்பு சட்டம் வரும்பொழுது சர்ச் ட்ரையம்ஃபன்ட், அப்போஸ்தலர் காலத்திலே எப்படி சபை இருந்ததோ அதே மாதிரி சபை ஜெயிக்கிற சபையாக மாறும். அதான் சர்ச் ட்ரையம்ஃபன்ட். அப்படி மாறும்பொழுது அதில் உண்மையான கொடிகள் மாத்திரமே இருக்கும். 144,000 பேர் மாத்திரமே இருப்பார்கள். ஏசாயா 30:17, நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயம்புறுத்த 1000 பேரும் 5 பேர் பயம்புறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஒருவன் பயம்புறுத்த 1000 பேர் ஓடி போவார்கள், 5 பேர் பயம்புறுத்த அனைவரும் ஓடி போவார்கள். 1844 50,000 பேர் கூடினார்கள், 50 பேர் வந்தார்கள், 1000 பேருக்கு ஒருவர். அப்போ ஒருவர் பயம் கொடுத்த 1000 பேர், 5 பேர் பயம் கொடுத்த அனைவரும் ஓடி போவார்கள்.
புத்தியுள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை உவமையிலே எண்ணெய் அவர்களுக்கு தீர்ந்து போன பிற்பாடு புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடத்தில் எங்களுக்கு எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்போ புத்தியுள்ளவர்கள் உங்களுக்கு எங்களுக்கு போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடம் சென்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது அங்கே அவர்களை பயம்படுத்தினார்கள், அவர்களை கடிந்து கொண்டார்கள். அப்பொழுது என்ன ஆனது என்றால் புத்தி இல்லாதவர்கள் ஓடி போனார்கள். ஒருவர் பயம்படுத்த 1000 பேர் ஓடி போனார்கள். 5 பேர் பயம்படுத்த, இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் பயம்படுத்த புத்தி இல்லாத கன்னிகைகள் ஓடி போனார்கள். இதை குறித்து பேசும் பொழுது பிரசங்கி 7:27 காரியத்தை அறியும்படி ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்கிறான். 28வது வசனம், என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷன், இந்த 1000 பேருக்குள்ளே ஒரு நபரை நான் கண்டேன், ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீயை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு இந்த வசனங்கள் 1000 பேருக்கு ஒருவர் என்கிற கணக்கிலே கடைசி காலத்திலே சபை இருக்கும். ஏனென்றால் இந்த சத்தியத்தை கேட்க மனதில்லாதவர்கள் குதிரைகளின் மேல் ஏறி அவர்கள் ஓடி விடுகிறார்கள். குதிரைகளின் மேல் ஏறி ஏன் ஓடுகிறார்கள் என்றால் they depend upon human knowledge, மனித அறிவின் மீது அவர்கள் ஆதாரப்படுகிறார்கள். தேவன் மீது அவர்கள் ஆதாரப்படவில்லை, சொந்த ஞானத்தின் மேல் ஆதாரப்படுகிறார்கள். 1863 சொந்தமாக ஒரு சார்ட் செய்து அந்த சார்ட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை பின்பற்றி செல்கிறார்கள். தேவன் விதித்த வழியை அவர்களுக்கு பின்பற்ற அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறது. ஏசாயா 31:1 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்திற்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. யாத்ராகமத்தில் நாம் வாசித்தோம், இந்த ஜனங்கள் எகிப்துக்கு திரும்ப செல்லும்படி கேட்கிறார்கள். தேவன் எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கு செல்ல வேண்டும், நமக்கு ஒரு தலைவனை நாம் ஏற்படுத்தி நாம் திரும்ப செல்வோம் என்று அவர்கள் முரட்டாட்டம் செய்தார்கள். அவர்களுக்கு எகிப்தில் இருக்கிற மனது இருக்கிறது. அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள், ஆனால் அவர்கள் மனது அனைத்துமே எகிப்தில் இருக்கிறது. அதே மாதிரி கடைசி காலத்திலே நாம் புரொட்டஸ்டன்ட் கத்தோலிக் சபையிலிருந்து தேவன் அவளை பிரித்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் என்னத்தை பயன்படுத்துகிறார்களோ, அவர்கள் எப்படி வேதாகமத்தை ஆராய்கிறார்களோ அதே மாதிரி இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதே நாம் செய்கிறதுனால மறுபடியும் எகிப்திற்கு போய் எகிப்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், அவர்களுடைய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஏசாயா 30:2 என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எகிப்து உலகத்தில் இருக்க ஞானிகள், எப்படி வேதாகமத்தை ஆராய்கிறது, அந்த ஞானத்தின் மேல் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 31:3 எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர்தானே, அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். இப்படி யாரெல்லாம் அந்த சகாயத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று இங்கே ஏசாயா சொல்கிறார். அனைவரும் இடறி விழுந்து அழிந்து போவார்கள். நியாயப்பிரமாண சட்டம் வரும்பொழுது யாரெல்லாம் தங்களுடைய சொந்த ஞானத்தை பின்பற்றுகிறார்களோ, தேவன் பயணித்து கொடுத்த வழியை விட்டு விலகி புதிதாக வந்த முறைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இடறி விழுவார்கள். அதனால் தேவன் அழைக்கிறார், பயணித்து கொடுத்த வழி பூர்வ பாதை, இந்த பூர்வ பாதையை நினைத்து நீங்கள் திரும்புங்கள். அநேக முறை இந்த வசனத்தை நாம் வாசித்தோம், அது எவ்வளவு முறை வாசித்தாலும் போதாது, மறுபடியும் வாசிப்போம். எரேமியா 6:16 வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன், நீங்கள் வழிவிலகி போனீர்கள், ஆனால் பூர்வ பாதை எது நல்ல பாதை என்று விசாரித்து பயனீர்ஸ் அட்வென்டிஸ்ட் எந்த பாதையில் நடந்தார்களோ அதில் நீங்கள் நடவுங்கள். அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுக்கு நான் பின்மாரியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இது என்ன பாதை என்றால், எக்கால சத்தத்தை கொண்டு தேவன் உரைக்கிற பாதை. 2001 அன்று 7வது எக்காலம், 3வது ஐயோ தொடங்கினது. ட்வின் டவர் ஃபால். இந்த சத்தத்தை கொண்டு தேவன் அழைக்கிறார். நீங்கள் இடறி விழுந்தீர்கள், மறுபடியுமாக நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். யாத்ராகமம் 32:9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இங்கே மோசேக்கு தேவன் சொல்கிறார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அதனால் இவர்கள் என்னுடைய வழியை எப்பொழுதுமே பின்பற்ற மாட்டார்கள், அதனால் நான் இவர்களை அழித்து விட்டு உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் தேவனுக்கு அநேக காரியங்களை நினைப்பூட்டி இவர்களை அழித்து விடாதேயும் என்று பிரார்த்திக்கிறார். ஏன் அவர் பிரார்த்தித்தார் என்று வருகிற ப்ரெசன்டேஷனில் பார்க்க இருக்கிறோம். இவர் பிரார்த்தித்த பிற்பாடு என்ன நடந்தது என்றால், யாத்ராகமம் 32:14, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனாய் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. இந்த பலகைகளை அவர் கொண்டு வருகிறார். அந்த பலகைகளை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார். தேவன் மோசேக்கு, இந்த ஜனங்கள் தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டார்கள், அதாவது தேவன் விதித்த வழியை விட்டு விலகினார்கள். அப்போ 1843 சார்ட், 1850 சார்ட், இது இரண்டுக்குமே ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலும் வேதத்திலும் நமக்கு தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆனால் 1863 அது தீர்க்க தரிசனம், எந்த ஒரு தீர்க்க தரிசன அடிப்படையிலும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு சார்ட். இந்த 2 கற்பலகைகளிலும் தேவன் 10 பிரமாணத்தை கொடுத்தார். ஒரு பக்கம் 2 பக்கமும் அது எழுதப்பட்டிருந்தது. அது தேவனால் எழுதப்பட்டது. அதே மாதிரி இந்த 2 சார்ட்ஸும் தேவனால் எழுதப்பட்டது என்று ஃப்ரம் த ஃபிங்கர் ஆஃப் காட் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஆனால் 1863 சார்ட்டு அது தேவனால் கொடுக்கப்படாத ஒரு சார்ட். 1863 அவர்கள் அப்படி செய்தார்கள். இங்கே மோசே அதை எடுத்து அவர் கொண்டு வருகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். யாத்ராகமம் 32:17, ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, ஜெய தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. கடைசி காலத்தில் இந்த பாடல் ஒரு முக்கிய
பங்கு வகிக்கிறது. அநேகர் சபையிலே அங்கே பாடல்கள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எந்த சபையிலே ஆராதனை இருக்கிறதோ அதில் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறார். ஆனால் எந்த சபை யார் தேவனுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் பணி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன நடந்தது என்றால், யாத்திராகமம் 32:19, அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைந்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரில் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். அவர்களுக்கு பின்னே அடுத்து நாம் வாசிக்க இருக்கிறோம். இது இந்த யாத்திராகமம் 32:20 வரைக்கும் இப்பொழுது வாசித்தோம். மோசே என்ன செய்கிறார் என்றால், அந்த பொன் கன்றுக்குட்டியை எடுத்து அதை இடித்து அதை அரைத்து ஒரு பொடியாக செய்து தண்ணீரிலே வைத்து அந்த ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார். இதை வைத்து தேவன் சொல்லுகிறார், யாரெல்லாம் ஆரோனை போல தங்கள் சொந்த வழிகளை தேடுகிறார்களோ, தேவன் விதித்த வழியை விட்டு அவர்கள் விலகுகிறார்களோ, அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்றால், அவர்கள் தேவனுடைய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அந்த உக்கிரத்தை அவர்கள் குடிப்பார்கள். அதை ஒப்பாக வைத்துதான் அங்கே தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற் கொண்டு இவ்வாறு நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். தேவனுடைய சபையில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய உக்கிரத்தை குடிக்க இருக்கிறார்கள். தேவன் விதித்த இந்த வழியை விட்டு விலகுகிறதினாலே ஆரோன் செய்த தவறு தலைமைத்துவம் செய்யும். அதை பார்த்து ஜனங்கள் கெட்டுப்போவார்கள், தலைமைத்துவத்தை பின்பற்றுவார்கள். அப்படி அவர்கள் பின்பற்றும் பொழுது கடைசியிலே அவர்கள் தேவனுடைய கோபாக்கினையை பருகுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:9, அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இப்போ ஆரோன் செய்த தவறு, அவர் முதலாவதாக ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்க்கிறார். அவர் பொன் கன்றுக்குட்டியை வார்க்கிறது மிருகத்திற்கு சொரூபம் செய்யப்படும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பிற்பாடு தேவனுக்கு ஆராதனை செய்கிறார், பலிபீடத்தை கட்டுகிறார், நியாயராசரி செய்கிறார். செய்துவிட்ட பிற்பாடு ஜனங்களையும் அவர் அழைக்கிறார். நாளைக்கு தேவனுடைய பண்டிகை, நீங்களும் அந்த அனுசரிங்கள் என்று. இப்படி அந்த ஜனங்கள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், 3ஆம் தூதனுடைய செய்தியில் கொடுக்கப்பட்டது போல தேவனுடைய பாத்திரத்திலே வார்க்கப்பட்ட கலப்பில்லாத இந்த உக்கிரமான மதுவை 7 வாதைகளை தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள். 7 அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர் பெற்றுக்கொள்வார்கள். இதற்கு எச்சரிப்பாக அப்பொழுதே இந்த பொன் கன்றுக்குட்டியை அரைத்து அதை மோசே பருக சொன்னார். இதை அனைத்துமே நமக்கு கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவன் கொடுத்த வழி 14 ரூல்ஸ், மில்லர் ரூல்ஸ், இந்த 2 சார்ட்ஸ், தேவன் வகுத்த வழி, பூர்வ பாதை, இதில் திரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சபையில் இருக்கிறவர்கள். அவர்கள் நியாயராசரிப்பு சட்டம் வரும்பொழுது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து வழி விலகி போவார்கள். அதுக்கு பிற்பாடு தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வர காத்திருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தேவன் ஒரு கொடியாக 144,000 பேராக அவர்கள் உயர்த்துகிறார். அவர்கள் இன்னும் அநேக கனிகளை கொடுக்க அவர்கள் வெளியே சென்று உரத்த சத்தத்தை உலகிற்கு அறிவிப்பார்கள். ஜெபம் செய்வோம். அப்பா பிதாவே, இது கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக முடிவடைய இருக்கிறது. அப்பா, எங்களுடைய சொந்த வழிகளை நாங்கள் விட்டு உம்முடைய வழியை பின்பற்ற எங்களுக்கு ஞானத்தை தாரும் தகப்பனே. நாங்கள் எங்கே விழுந்து போனோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும் தகப்பனே. எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ள எங்களுக்கு அந்த மனதை கொடுத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு நாங்கள் எங்கே விழுந்து போனோம் என்று நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய வழியை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. எங்களுக்கு பரிசுத்த ஆவியான உதவியை கொடுத்தலும் தகப்பனே. இதோ நியாயராசரிப்பு சட்டம் வரும் பொழுது பரிபூர்ணமாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆதியிலே என்ன அற்புதங்கள் நடந்ததோ அதே அற்புதங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம் தகப்பனே. ஆனால் எங்களுக்கு
நாங்கள் அதை தகுதிப்படுத்தி கொள்வதற்காக இந்த சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்பனே, எங்கள் இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நாங்கள் நீக்கிவிட்டு நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த சத்தியங்களை தியானித்து 1,44,000 பேர் என்கிற கூட்டத்திலே நாங்கள் இணைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் தகப்பனே. உடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களை விட்டு நீக்காதிரும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் தகப்பனே இந்த சத்தியம் உலகம் முழுவதுமாக பிரசங்கிக்க எங்களுக்கு வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. மேலும் இந்த ப்ரெசன்டேஷனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. கஷ்டமான காலத்திற்குள்ளாக நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று உமக்கு தெரியும் தகப்பனே. இந்த ஜனங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கஷ்டகாலம் அவர்களுக்கு வரும் என்று உமக்கு தெரியும் தகப்பனே. அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. எந்த ஒரு கடினமான காலத்திலும் சத்தியத்திற்காக நாங்கள் நிற்க வேண்டும் என்கிற இந்த நிலையை அவர்கள் எடுக்க கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென்.